அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.7ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். கணக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பெருக்கு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. 4, 8, 16 எக்ஸட்ரா 8192 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எண் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? எண்ணுக்கான மதிப்பு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இதனுடைய பெருக்கு தொடர் வரிசைக்கான பொது வடிவம் ஃபார்முலா என்னது? டிஎன் ஈக்குவல் ARn-1. ஓகேங்களா? ஸோ இதில் ஏன்றது நமக்கு தெரியும். என்னது ஏ? 4. அடுத்தது ஆர். ஆருக்கான ஃபார்முலா T2/T1. T2ன்றது 8/4, ஒரு நாள் 4, இரு நாள் 8. அப்போ ஆருடைய மதிப்பு என்ன வருது? 2 வருது. ஓகேங்களா? ஸோ இது பிரதியிடலாமா ஃபஸ்ட்டு? இப்போ ஏன்றது என்னது? 4, ஆறுன்றது 2, n தெரியுமா? நமக்கு தெரியாது. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. n-1 ஈக்குவல் டு 8192 எழுதியாச்சா? ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை? n மதிப்பு. ஸோ அதை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. 2ன்னு அடுக்கு n-1 ஈக்குவல் டு 8192. 4 வந்து இங்கே பெருக்கலாக இருக்குது. ஆப்போசிட் சைடு வந்தால் வகுத்தலாக மாறும். ஓகேங்களா? ஸோ அப்போ வகுத்துடலாமா? ஒரு நாள் 4, இரு நாள் 8, 0, 4 16, 16, மீதி எத்தனை இருக்குது? 8 இருக்குது. சாரி 3 இருக்குது. அப்போ 32னா 8 32. 2ன் அடுக்கு n-1 ஈக்குவல் டு 2048. இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2048 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வரப்போகிறேன். 5×2 20, 2 4, 4×2 8. 2ஆல் I2 10, O2 2, E2 4, E2 4, மீதி 1, I2 10, R2 12, O2 2, E2 4, மீதி 1, 8 16, R2 12, 4 8, 32, 16 32, 8 16, 4 8, E2 4. இப்போ எண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வருது. அப்போ இது எப்படி எழுதலாம்? 2ன் அடுக்கு n-1 ஈக்குவல் டு 2048 2ன் அடுக்கு 11ன்னு எழுதலாமா? ஓகேங்களா? இப்போ இதனுடைய அடிமானம் 2 சமமாக இருக்கா? அப்போ நான் எப்படி எழுதிக்கிறேன்னா அடுக்கை மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். n-1 ஈக்குவல் டு 11. அப்போ n என்னது? -1 அந்த சைடு போச்சுன்னா +1. அப்போ n ஈக்குவல் டு 12. ஓகேங்களா? உங்களுக்கு சம் புரியுதுங்களா? இப்போ இந்த 2048 எதுக்காக 2ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணி காரணிப்படுத்துகிறோம் அப்படின்னா இதனுடைய அடிமானம் 2 சமமாக இருந்ததுன்னா நம்ம அடுக்கை எடுத்துடலாம் தனியாக. அதுக்காக தான். ஓகேங்களா? அடுத்து 5வது கணக்குலேயே 2வது கணக்கு பார்க்கலாம். 1/3, 1/9, 1/27, எக்ஸட்ரா 1/2187 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏன்றது 1/3. அடுத்தது ஆர். ஆர் வந்து T2/T1. அப்போ T2ன்றது 1/9. ஸோ 1/3 நான் என்ன மாற்றிக்கிறேன்? பெருக்கலாக மாற்றி எழுதிக்கிறேன் தலைகீழாக. 3/1, 1 3 3 9. அப்போ 6 என்ன தான் வருதுங்க? 1/3. சரிங்களா? ஸோ இப்போ எடுத்து எழுதிக்கலாமா? ஏன்றது என்னது? 1/3. ஆறுன்றது 1/3 அடுக்கு n-1 ஈக்குவல் டு 1/2187. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2187 நான் 3ஆல் காரணிப்படுத்த போகிறேன்.
7 3 21, ஈர் 3 6, மீதி 2 27, 9 3 27. அடுத்தது ஈர் 3 6, 4 3 12, 3 9, 8 3 24, 1 3 3, ஈர் 3 6, 7 3 21, 9 3 27, 3 3 9. அப்போ 1 2 3 4 5 6 7. அப்போ இது எப்படி எழுதலாம்? 3/7 எழுதலாங்களா? இப்போ பாருங்கள், 1/3 இன்ட்டு 1/3 அடுக்கு n-1 ஈக்குவல் டு 1/3 அடுக்கு 7 எழுதியாச்சுங்களா? இப்போ பாருங்கள், இங்கே வந்து 1/3 அடுக்கு வந்து 1 இருக்குது, இங்கே n-1 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அடுக்கு மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. 1 கூட்டல் n-1 ஈக்குவல் டு 7. +1 -1 கேன்சல் ஆகிடும். அப்போ n ஈக்குவல் டு 7. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்.